गाइस எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக டிஷர்ட்டு தான் போட்டு வந்தேன். ஓகே, இந்த பசங்க காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் மக்களே. சார் இங்கேருந்து கிளம்பி பகல்கம் போயிட்டு பகல்கம்லேருந்து அங்கே நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. ஆரோ வேலி, பைசன் வேலி, இப்போ கூட துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, அந்த இடத்துக்குலாம் நம்ம போய் பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ரீநகர் போகலாம். ஸ்ரீநகர் போய் சுற்றி பார்க்கலாம். சரி, இங்கேருந்து கிளம்பலாம் மக்களே. இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக வால்நட்டு மரம் தான். வால்நட்டு பிடிங்கி நிறையா சாப்பிட்டோம். நிறையா வச்சுருக்கேன் கையில், இருங்க காமிக்கிறேன். நிறையா பொறுக்கி வச்சுருக்கேன் வால்நட்லாம். நைட்டு போட்ட ஃபயர் கேம்ப்லாம் எரிஞ்சிட்டே இருக்குது மக்களே. நம்ம வண்டி இங்கே நிற்கிது. மக்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணாங்க. காலைல ஃபுட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க, நிறைய பேர் டீ எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பகல்கமில் போய்ட்டு மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கஷ்டப்பட்டு நம்ம புதுக்கோட்டையிலேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு காஷ்மீர் வரையும் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2-3 டேஸ் இங்கே தான் இருக்க போகிறோம். இதை பார்த்துட்டு லடாக் போக போகிறோம். நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன்ஸ் லே லடாக் போய்ட்டு அங்கேருந்து ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. सर आइए बड़ा बड़ा கைஸ், இந்த ஆப்பிள் தோட்டம் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது. இந்த காஷ்மீர் ஃபுல்லாகவே ஆப்பிள் தோட்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பழம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதான் உங்களுக்கு காமிக்கிறான்னு. இந்த செட்டிங்ஸாக இல்லை உண்மையான செட்டிங்ஸ் மாதிரி தெரியுது எனக்கு. உண்மையான பழம் இல்லை, ஒரு உண்மையான பழம் அந்த மரத்தில் வேறு மாதிரி இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா பகல்கம் நோக்கி போயிட்டுருக்கோம். மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுற அந்த பகல்கம் நோக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஃபுல்லாக ஹில்ஸ்ன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போவே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே மழை. இங்கே வந்து நிறையா வேலி சொல்கிறாங்க, ஆரோ வேலி, பைசன் வேலி, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். ஃபுல்லாகவே ஆப்பிள் பார்க்குறாங்க ரெண்டு சைடுமே. இதான் சீசனு. எனக்கு எங்கே பார்த்தாலும் ஆப்பிளாக இருக்குது. வீட்டை சுற்றி அந்த இருக்கிற இடத்துல இந்த மாதிரி செடி வச்சுருக்காங்க. அதுவே பயங்கரமாக तमिलनाडु 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 गाइस பார்த்தீங்கன்னா பகல்கம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு. ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. தண்ணி சூப்பராக இருக்குது. கலர் பார்த்து வெள்ளை கலரில் போயிட்டுருக்கு தண்ணி. ஓடிட்டு குதிரை பார்க்க மக்கள் எப்படி ஓடுது. கீழே இறங்கி ஒரு சொல்ல ஒரு போட்டோ
போக போக தான் அது அழகு போகலாம். பகல்கம் சூப்பராக இருக்குது. ஏதோ லண்டனில் இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டு பக்கத்தும் கடை ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இருக்குது. ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. வெரி வெரி நைஸ். லண்டன் மாதிரி இருக்குது. ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பேத்தா வேலி போகிற பாதை பகல்கம்லேருந்து 7 கிலோமீட்டரா. வியூவை பாருங்க, சுற்றி மலை, எங்கே பார்த்தாலும் இங்கே ஆறு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. தண்ணி ரொம்ப பியூராக இருக்குது, ஒயிட்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இடம். சரி, அதான் பைக்கை பார்க் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். பேத்தா வேலிக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா பைசன் வேலி எல்லாமே க்ளோஸ், அந்த துப்பாக்கி சூட் நடக்கிறதுனால அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் பேத்தா வேலிக்கு போயிட்டுருக்கோம். ஒரு இடத்த பாருங்க முடியும், மலை எவ்வளோ அழகாக இருக்கும். கீழே ஆறு ஓடிட்டு இருக்கு. கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேலிக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு பையன் முயலை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நோ 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 மணி கேஸ். பேத்தா வேலிக்குள்ளே வந்துட்டோம். உள்ள ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 2 பேத்துக்கு 200 ரூபா. அதான் நாங்கள் டிக்கெட் எடுக்கல. இந்த மாதிரி சென்னையிலேருந்து வரோம் அப்படி சொன்னோன்னா உள்ளே விட்டாங்க மக்களே. இதை நான் இந்த இடத்துல பெருமையாக பதிவு பண்ணுறேன். டிக்கெட் எடுக்காமல் உள்ளே வந்துட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? சூப்பராக இருக்குது மக்களே இந்த இடம். பேத்தா வேலி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இடத்துலாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. மக்களே தான் பேத்தா வேலி என்ட்ரன்ஸு. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது மக்களே. ஒரு ஆறு போயிட்டுருக்கு. எல்லாம் முயலை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 100 ரூபாயா அந்த ஃபோட்டோ எடுக்க, முயலை வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க. ஆமாம் மக்களே. இவருங்க ஆட்டுக்குட்டி சூப்பராக இருக்குது. அது கூட அப்படியே பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சும்மா வாங்கி இந்த ஆட்டுக்குட்டி பக்கத்தில் போ. ஏன் இங்கே வந்து வியூ பாயிண்ட் செப்பட் வேலி. இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டு தூங்குறாங்க. பிரியாணி கைஸ், ஃபேமிலியாக வந்து டென்ட்டு போட்டு இந்த வேலியில் ரசிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே. அழகாக இருக்குது இந்த இடமே. பைசன் வேலி குளிச்சுட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு டென்ட்டு போட்டு இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே காஷ்மீர். சூப்பராக இருக்குது. ஆமாம், அந்த வெள்ளம் வந்து என்னடி சொல்கிற? எனக்கு தெரியாது அதெல்லாம். கைஸ் பார்த்தீங்கன்னா பகல்கமில்
இது பேத்தா வேலியில் இருக்கும். பார்த்திங்கன்னா போர் நடக்குது ஸ்ரீநகரில், 3 பேர்த்த கொண்டுட்டாங்களாம். அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இங்கே எல்லாமே கடையடைப்பு பண்ணியிருக்காங்க இங்கே ஸ்ரீநகர் ஃபுல்லாக. நல்ல வரைக்கும் நம்ம இது ஸ்ரீநகர் போகல. பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கைஸ் பார்த்திங்கன்னா இங்கே அந்த வேலி பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு இங்கே வந்தோம்னா இது ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும், பார்க்கலாம். மக்கள் இப்போ தான் இங்கே உள்ள மக்களுக்கு சீசனாக எல்லாம் குடும்பமாக வந்து இந்த ஆற்றுல குளிச்சுட்டு சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம். அந்த பச்சை கலர் மேலே தெரியுது பார்த்திங்களா, அங்கெல்லாம் குதிரையில் வந்து மக்கள் போயிட்டுருக்காங்க. மேலேயும் நடந்து போகலாம் போல். அந்த சைடு குதிரையில் ஏற்றிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள் உச்சியில், இங்கே கீழே இருந்து அங்கே வரையும் குதிரையில் கூட்டிகிட்டு வருவாங்க போல். சூப்பராக இருக்குது மக்கள் இந்த இடம். அங்கே இப்போ கூட அங்கங்கே கொஞ்சம் பனி இருக்குது, ஸ்னோலாம் தெரியுது மேலே. இதுதான் பார்த்திங்கன்னா பேத்தா வேலி. நல்ல மக்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே உள்ள லோக்கல்ஸு. ஆனால் வெளியிலேருந்து யாரும் அவ்வளோதான் நிறைய பேர் அது வர்றதா தெரில. லோக்கல் மக்கள் தான் வராங்க. ஏண்டி கைஸ் பேத்தா வேலியில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நமக்கு பின்னாடி மலை, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் மக்கள். இங்கே குதிரை சவாரி போகலான்னு பார்த்தா இங்கே ரொம்ப காசு கேட்குறாங்க, 1000 ரூபா கேட்குறாங்க. அதனால் நாங்கள் போகல. நம்ம கொடைக்கானல்லே குதிரை சவாரி போய்க்கலாம். இல்லைனா ஒரு குதிரையை வாங்கி நம்ம வீட்டில் வயலில் விட்டு மேய்ச்சி அதுக்கப்புறம் குதிரையில் போய்க்கலாம். ஆமாம், இங்கெல்லாம் குதிரை சவாரிலாம் போகணும். நல்லா கைஸ் நல்லா இந்த அழகை ரசிச்சுட்டு நம்ம இங்கேருந்து பகல்கம், இங்கேருந்து 5 கிலோமீட்டர் அங்கே போய்ட்டு கடையில் சாப்பிட்டு அங்கேருந்து ஸ்ரீநகர்